தெரியாத சர்க்கிள் அப்படிங்கிறது மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத காட்டி அட்ராக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்வீட்டோ சாக்லேட்டோ ஒரு டாய்ஸோ இந்த மாதிரி காட்டி அவங்கள ஒரு இம்பல்சிவாக ஒரு அட்ராக்ஷனை உருவாக்கி தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தெரியாதவங்க அன்னோன் பீப்புள் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்னலாம் இருக்கும், பிளைண்டாக எதுவுமே சொல்லாமல் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத கிளியராக அவங்களுக்கு புரிய வைங்க. ஸோ அது புரிஞ்சதுனா தான் அவங்கள வந்துட்டு அந்த இடத்துல சேவ் கட் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஸோ தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்ததாக வீட்டில் இந்த ஃபேமிலியில் இப்போது அப்பா வந்து கூப்பிட்டு போகிறேன், இப்போ ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை வெளில பார்க்குறாங்க அப்படின்னா, உன்னோட வீட்டில் இருந்தால் என்ன அனுப்பி வச்சாங்க, அவங்களால வர முடியல, ஸோ நான் உன்னை பிக்கப் பண்ண வந்திருக்கேன், உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா யாரை நம்பி ஏறக்கூடாதுன்னு சொல்லி விடுங்க. அதே மாதிரி இன்கேஸ் ஏதோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைஸ்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இப்படி ஏதாவது போய் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் அதை நம்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் மாதிரியே அதாவது ஒன்று வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரியா. ஏன்னா நீங்கள் நிஜமாவே அவங்க அப்படி வந்து உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைங்க எங்கே இருக்காங்க, எங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிற பிளேஸ் சொல்லி அவங்களை அனுப்புகிற அளவுக்கு உங்களுக்கு கான்ஷியஸ் இருந்து அவங்களுக்கு சொல்லி அனுப்புறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்ககிட்ட நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டையும் சொல்லி அனுப்பலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க ஃபேக் அப்படிங்கிற குழந்தைங்க உணர்வாங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட வரலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் எந்த எமர்ஜென்சிலையுமே நாங்கள் வராமல் இருக்க மாட்டோம். அப்படி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இந்த பாஸ்போர்ட் சொன்னாங்கன்னா அவங்களோட மட்டும்தான் வரணும். மற்றபடி யார்கிட்டையுமே யார் வண்டியிலையும் ஏறக்கூடாது, யார் கூடவும் போகக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிவிடுங்க.